நம் அபிமானத்திற்குரிய இனிய சகோதரர் சூர்யா அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். வேளாளர் மகளிர் கல்லூரி குடும்பத்தினர் அனைவருக்கும், ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டாஃப், இங்கே அப்பாவுக்காக வந்திருக்கிற அப்பாவோட நண்பர்கள், மதிப்புக்குரிய நண்பர்கள், அவங்க குடும்பத்தினர், இங்கே இருக்கிற காவல்துறை, அண்ட் ஆஃப்கோர்ஸ் வேளாளர் மகளிர் கல்லூரி மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு மாதிரியே எங்கள் குடும்பத்தினர் எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நாள். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே இதுக்காக அப்பா நேரம் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு நாள் 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் இதுக்காக அப்பா நேரம் ஒதுக்கியிருக்காங்க. நான் பெரிய உங்கள் இடத்துல இருந்து எனக்கு எல்லாருக்குமே இப்படி ஒரு நிகழ்வை ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நான் பார்க்குறேன். எப்போ வேணாலும் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நிச்சயம் முடியும். அது எதுக்குமே காலமோ நேரமோ வயதோ எதுவுமே தடையில்லை அப்படிங்கிறதுக்கு இது மறுபடியும் ஒரு எடுத்துக்காட்டு. ராமாயணம் பேசும்போது நாங்கள் வர முடியல, வந்தால் ஏதாவது சின்னதாக டிஸ்ட்ராக்ஷன் இருக்குமே அப்படிங்கிறக்காகவே நாங்களே வர வேண்டான்னு நினச்சோம். ஏன்னா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பயிற்சி எடுத்திருக்காங்க. அதேமாதிரி தான் இன்றைக்கும் இதை தவற விட வேண்டாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு கேட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அப்பாவுக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். ஸோ லெட்ஸ் ஆல் கிவ் ஆல் த பாசிட்டிவ் எனர்ஜி. உங்கள் எல்லாத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுங்க. நம்மளோட அமைதி மூலமாக இந்த நாள் ரொம்ப அழகான சிறப்பான நாளாக அமையட்டும். அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. இங்கே அரங்கேறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
and very, very happy to see you all. And definitely, may all your dreams come true. எல்லாரோட கனவும் நினைவாகட்டும். உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அடுத்து கார்த்தி அவர்கள் உரை நிகழ்த்துகிறார். எல்லாருக்கும் வணக்கம். ஈரோடு ரொம்ப ஸ்பெஷல் ஊர். எங்க ஊர் மாப்பிள்ளாங்கிறாங்க. அதே மாதிரி இந்த காலேஜ் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா மறுபடியும் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரேஷன் அடிக்கடி நடக்கிறது இல்லை. ஒரு 2 வருஷமா இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிற எல்லா மகாபாரதம் வெர்ஷன்ஸையும் படித்து அதில் இருக்கிற எல்லா சரத்தையும் எடுத்து அதை ஒரு 10 பேர்கிட்ட கிராஸ் செக் பண்ணி அது போக பிஆர் சோப்ராவோட வீடியோவில் 80 hours உட்காந்து அதை பார்த்து கூட உண்மையால் வேற உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ரொம்ப ஜாலியான ஒரு நிகழ்வு. லைஃபுக்கு தேவையான நிறைய பாடங்கள் இதில் இருக்குன்னு நம்புகிறேன். இதில் நிச்சயமாக இருக்க போது கவனமாக கேளுங்க. போன வாட்டி ராமாயணம் கேட்ட மாதிரி அமைதியாக கேளுங்க. நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து நம் அபிமானத்துக்குரிய சகோதரி ஜோதிகா அவர்கள் பேசுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி அப்பாவுக்கு பெஸ்ட் விஷஸ் அண்ட் காங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா சூர்யா சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பீச் மேலே. என்னோட பையன் தேவ் ரொம்ப அப்பா மாதிரியே இருக்காங்க. ஆர்டிஸ்டிக், பேலன்ஸ்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் பர்சன். ஸோ அப்பாவோட பாதி குவாலிட்டிஸ் கூட தேவ்குள்ளே வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ ஆல் த பெஸ்ட் அப்பா. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு இங்கே நின்றுட்டு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் டு அப்பா. தேங்க்யூ. பிறவி கொடுத்த இறைவனுக்கும் இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்த வருகை புரிந்திருக்கின்ற ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், நான் பெற்ற பிள்ளைகளுக்கும், நான் பெறாமல் பிறந்த பல்லாயிரக்கணக்கான என் கண்ணின் மணிகளுக்கும் காலை வணக்கம். நம்ம பாரத நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது 2 இதிகாசங்கள். ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். அண்ணன் தம்பிங்க ஒத்துமையாக இருந்தால் உலகத்தையே ஒரு குடும்பமாக்கி சந்தோஷமாக வாழலாம்னு ராமாயணம் சொல்லுது. தசரத சக்கரவர்த்திக்கு ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருக்னன்னு 4 பிள்ளைங்க பிறந்தாங்க. கங்கை கரையில் குகன், ருஷியமுக மலையிலே சுக்ரீவன், லங்கையில் விபீஷணன் 3 பேர் சேர்த்து மொத்தம் 7 பிள்ளைங்க தசரனுக்கு ஆயிட்டாங்கன்னு ராமாயணம் சொல்லுது. மகாபாரதம் என்ன சொல்லுது? பங்காளிகளுக்குள்ள விரோதம் ஏற்பட்டு சண்டை போட்டால் 2 குடும்பமும் எப்படி சின்னாபனமாய் போகுதுன்னு சொல்லுது. திருதராஷ்டிரனுக்கு 100 பிள்ளைங்க, தம்பி பாண்டுவுக்கு 5 பிள்ளைங்க, மொத்தம் 105 பிள்ளைங்க ஆரம்பத்தில் இருந்தாங்க. யுத்தம் முடியும் போது 5 பேர் தான் மிஞ்சினாங்க. ஆக உலக மக்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றா சேர்ந்து வாழணுங்கிற உயர்ந்த தத்துவம் சொல்கிறது மகாபாரதம்.
குரு வம்சத்தை சேர்ந்த அஸ்னாபுத் ராஜா சந்தனும் பரிவாங்களோட வேட்டைக்கு போறாரு. கங்கையாத்தங்கரையிலேருந்து ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ராஜாவுக்கு ஆசை வந்துடுச்சு. அம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. என்ன ராஜா, கண்டதும் காதலா? நாளைக்கு சொல்கிறேனே அப்படின்னா. இல்லை இன்னைக்கே சொல்லணும்னா. அப்போ ஒரு நிபந்தனை, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணாலும் ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை நீ கேட்கக்கூடாது. கேட்டால் நான் உன்னை விட்டு போயிடுவேண்ணா. ஒரு பொண்ணு பெருசாக என்ன கேட்டுட போகுதுன்னு சரின்ட்டார். கல்யாணம் ஆச்சு. குழந்தை பிறந்தது. தாய்ப்பால் கூட கொடுக்காம அந்த குழந்தைய துணியை சுற்றி கொண்டு போய் ஆற்றுல போட்டான். ரெண்டாவது குழந்தை பிறந்தது. அதே மாதிரி துணியை சுற்றி கொண்டு போய் ஆற்றுல போட்டான். மூணாவது குழந்தையும் ஆற்றுல போட்டா. நாலாவதையும் போட்டா. அஞ்சாவதையும் போட்டா. ஆறாவதையும் போட்டா. ஏழாவதையும் போட்டா. எட்டாவதை போடும்போது, அம்மா நிறுத்து, வாரிசு வேணும்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்படி கொலபாதமாக கொண்டு போய் குழந்தைய ஆற்றுல போட பண்ணுறது நியாயமானா? எதிர்த்து கேட்டுட்டீங்க. இனிமேல் நான் உங்க கூட வாழ மாட்டேன், போயிட்டு வரேன். இந்த பையனை மட்டும் கொல்ல மாட்டேன், வளர்த்து ஆளாக்கி விட்றான்னு 16 வருஷம் கழித்து அந்த பையனை ஆளாக்கி கொண்டு விடுறான். அவன் தான் தேவவிரதன். அந்த பையனுக்கு இளவரசன் பட்டம் சுட்டார். இப்போது யமனி ஆத்தங்கரைக்கு சாந்தனு வேட்டைக்கு போகிறார். அங்கே ஆத்தங்கரையில் சத்தியவதின்னு ஒரு மீனவ பொண்ணு, அழகான பொண்ணு படை ஓட்டிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு ஆசை வந்துடுச்சு. அம்மா நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. இது நான் முடிவு பண்ண முடியாதுங்க, எங்கள் அப்பா மீனவராஜா தான் முடிவு பண்ணோம்னா. நேராக மீனவராஜாக்கிட்ட போனான். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு ஒன்று ஆட்சி பண்ணிக்கல, ஆனால் என் பொண்ணுக்கு பிறக்கிற பையன் நாட்டை ஆளுவான்னு சொல்லுங்கள், அப்போ கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னா. ஏற்கனவே இளவரச தேவவர்தன் இருக்காரு அப்பான்னா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சொன்ன உடனே ராஜா கோச்சிட்டு போயிட்டாரு. போனாலும் அந்த பொண்ணை இவரால் மறக்க முடியல. தினமும் காலையில் 6 மணிக்கு போவார். தூரத்தில் மரத்துக்கு முன்னாடி நின்று ஆத்தங்க இருக்கிற பொண்ணை பார்த்துட்டே இருப்பார். பொழுது சாய திரும்பி வந்துடுவார். இப்படியே பல நாள் ஓடிட்டு இருக்குது. தேவங்கிறது ஒரு நாள் தேரோட்டி பார்த்து கேட்குறான், என்னையா எங்கள் அப்பா காலையில் போகிறாரு, சாயங்காலம் 6 மணிக்கு சோர்ந்து போயிடுவார், என்ன விஷயம்னா? இல்லை சத்தியவதினு ஒரு மீனவ பொண்ணு, அந்த பொண்ணு மேலே அவங்க அப்பா ஆசைப்படுறாரு அப்படின்னா. கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அது ஏதோ சிக்கல் இருக்கு போகிறேங்கண்ணா. நான் பேசுகிறேன்னு பையன் போனான். என்னையா மீனவராஜா பிரச்சனைண்ணா? ஒன்றும் இல்லை, என் பொண்ணுக்கு பிறக்கிற பையன் நாட்டை ஆளுவான்னு சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், உங்கள் அப்பா கோச்சிட்டு போயிட்டான்னா. இப்போ நான் சொல்கிறேன், உன் பொண்ணுக்கு பிறக்கிற பையன் நாட்டை ஆளுவானா? அதை சொல்ல நீ யார்? நான் இளவரசன், எனக்கு பாதி பவர் இருக்குது. இப்போ நீ இளவரசனாக இருக்கிறேன், நான் பெருசாக ராஜாவான பிரச்சனை வருமே. ஓஹோ அப்படியா? அப்போ நான் பதவி சுகரை திறக்கிறேன். நீ பெருசாக கல்யாணம் பண்ணால் உனக்கு ஒரு பையன் பிறப்பான்ல, அவன் மூலமாக வாரிசு பிரச்சனை வருமே. ஓ அப்படி சுகம் இருக்கா? சரி, இல்லற சுகம் திறக்கிறேன், பதவி சுகமும் திறக்கிறேன், இல்லற சுகம் திறக்கிறேன். இப்போது கல்யாணம் தரையானா? இந்த 2 வார்த்தை சொன்னே பீஷ்மா பீஷ்மான்னு ஆசிரியரில் ஒரு வாழ்த்து வந்துச்சு. என்னையா இப்போது உன் பொண்ணை கூட்டிகிட்டு போகலாமான்னு சந்தோஷமாக கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு வர்றாங்க. அஸ்தினாபுரத்துக்கு எல்லைக்கிட்ட வரும்போது ஒரு ராத்திரி நேரம். சத்தியவதி பீஷ்மரை பார்த்து, ராஜா கொஞ்சம் தேரை நிறுத்துப்பா அப்படின்னா. என்னம்மா அப்படின்னா, உன் பாதத்தை என் கண்ணீரால் கழுவி கும்பிடணுன்னு தோணுதுரா அப்படின்னா. பையன் சொன்னான், எப்போ எங்கள் அம்மாவுக்குன்னு பொண்ணு பார்க்க வந்தனோ அப்போவே நீங்கள் அம்மா ஆகிட்டீங்க. அம்மா காலில் புள்ள விழுகலாமே தவிர புள்ள காலில் அம்மா விழுந்தா பெரும்பாவம் அப்படின்னு. இப்போ கால் விழுந்தான். எடுத்தா தாரதாரையாக கண்ணீர் போச்சு. மகனே பீஷ்மா, இன்றும் சரி என்றும் சரி இந்த மண்ணிலே உன்னை போல் ஒரு பிள்ளை பிறக்க மாட்டான்னு சொன்னான். இன்று வரை பீஷ்மரை போல் ஒரு பிள்ளை பிறக்கவில்லை. கூட்டிகிட்டு வந்தான். அரண்மனை வாசலில் சத்தியதை விட்டுட்டு நேராக உள்ளே போனான். உள்ளே போய் அப்பாட்ட பொண்ணு வந்திருக்குன்னா பார்த்தாரு. பயங்கர ஷாக் அவருக்கு. படகுத்துறையில் இருக்கிற பொண்ணு இங்கே வந்திருக்குதே அப்படின்னா. சத்தியதை சொன்னான், எந்த மனுஷன்னு பண்ணக்கூடாத ஒரு சத்தியத்தை உங்கள் பையன் பண்ணிட்டு வந்திருக்கானா. என்ன பண்ணிட்டு வந்திருக்கானா? என் வாழ்க்கையில் இல்லற சுகம் பதவி சுகம் இனிமேல் கிடையாதுன்னு சொல்லிட்டான்னா. என்னப்பா காரியம் பண்ணேன் அப்படின்னா. எப்போ பார்த்தாலும் அப்போ தான் பிள்ளைக்கு தியாகம் பண்ணணுமா? புள்ள அப்பாவுக்கு தியாகம் பண்ணக்கூடாதா அப்படின்னா. மகன் அப்பனுக்கு பண்ண வேண்டிய கடமையை 100 மடங்கு நீ செஞ்சிட்ட. ஆனால் இந்த அப்பன் உனக்கு ஒன்றுமே பண்ணல. மகனே, உனக்கு ஒரு வரம் தர்றேன். இந்த பூமியில் எத்தனை வருஷம் நீ வாழணும்னு ஆசைப்படுறியோ அது வரைக்கும் யமன் உங்கள்கிட்ட வரமாட்டான்னு சொன்னான்.
தந்தையருக்கு உதவும் உதவியின் எனக்கு சதம் மடங்கு உதவினை, உனக்கு மைந்தற்கு உதவும் உதவியின் சிறிதும் மாதவம் செய்தலேன் உதவ. சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணிச் செல்லும் அன்று அல்லது உன் உயிரின் மேல் முந்துர காலன் வரப்பறான் என்றே முடிவிலா ஒருவரம் மொழிந்தனன். இந்த மண்ணில் எத்தனை வருஷம் வாழணும் ஆசைப்படையோ அது வரைக்கும் ஏமங்கூட்ட வர மாட்டான், வரம் கொடுத்தான். இப்போ சத்தியத்தை கூட சேர்ந்து வாழ்ந்தான். சித்ராங்கதன் விசித்திரவதினு 2 பசங்க பிறக்குது. ஒரு 5-6 வயசு ஆச்சு பசங்களுக்கு. சத்தியவதி அழுதா. 2 பசங்க கூட்டி போய் சாந்தன்கிட்ட, என்னங்க வாழ வேண்டிய வயசில் பீஷ்மர் துறவியாக வாழ்ந்துருக்கிறான், நம்ம புள்ள குட்டி பெற்றுட்டுருக்குமே, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 பிள்ளைங்க கூட்டிகிட்டு போய் பீஷ்மர் கால் விழுந்து, மகனே உன் சத்தியத்தை மாற்றிக்கலான்னு கேட்கலாமான்னா. பீஷ்மரை பொறுத்தவரை சத்தியங்கிறது கடவுளுக்கு பண்ணி கொடுத்த சபதமாக நினைப்பா, மாற்ற மாட்டான்னா. இப்போது மரணப்படுக்கை, சந்தனு மரணப்படுக்கை. பீஷ்மர் கூப்பிட்டாரு, மகனே விழுது விட்டு கிளப்பரப்பி 1000 வருஷம் வாழ வேண்டிய விருட்சத்தை பூமியிலிருந்து ஒரு அடி மேலே வந்த உடனே கொல்லிக்கட்டையை வச்சு எரிச்சு போட்டு எரிஞ்சு போன செடியே நீ 1000 வருஷம் வாழ்வாக வாழ்த்தின அந்த வாழ்த்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி நான் கொடுத்த வாழ்த்தினால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என் காம இச்சனால் தானே உன் வாழ்க்கை வீணாக போச்சு. நான் செத்தா கூட என் கட்டை வேகான்னு சொல்லி செத்து போகிறாரு. இப்போது பசங்க 2 பேரும் பெருசாகிறாங்க, வாலிபன் ஆகிட்டாங்க. சித்ராங்கதான் வேட்டைக்கு போனதில் காட்டில் அடிபட்டு செத்து போகிறான் கந்தரவரால். விசித்திரவீரனுக்கு பட்டாபிஷேகம் சுட்டுறாரு பீஷ்மர். காசி தேச ராஜாவுக்கு 3 பிள்ளைங்க, அம்பை, அம்பிகை, அம்பாலிகன் 3 பிள்ளைங்க. 3 பேருக்கு சுயபரம்னு கேள்விப்பட்டு பீஷ்மர் இங்கே அங்கே போகிறாரு. போனால் உட்காந்துக்கு இளவரசர்லாம், என்னையா பீஷ்மர கல்யாணமே வேண்டான்ட்டு பொண்ணு பார்க்க வந்திருக்கியா அப்படின்னாங்க. எனக்கு இல்லைப்பா, என் தம்பி விசித்திரவீரனுக்காக பொண்ணு பார்க்க வந்தேன். ஏயா போய் பேசுகிறேன்னாங்க. கோபம் வந்துச்சு. ஒரு அம்பெடுத்தான், விட்டான். அத்தனை பேர் தலைவருக்கு கீழம் கீழே விழுந்துச்சு. நேராக போனான். 3 பொண்ணையும் சிறை எடுத்தான். சிட்டா பறந்துட்டான். வர்ற வழியில் சால்வன் குறுக்க வந்தான். 4 நெருப்பம்பு விட்டு அவனை லாக் பண்ணிவிட்டு புறப்பட்ட நேரம் அஸ்தினாபம் வந்தார். விசித்திரவீரன் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பெரிய பொண்ணு அம்பை சொல்லிச்சு, ஐயா நான் சால்வன் நாட்டு இளவரசனை லவ் பண்ணுறேன். முன்னாடி சொல்லி தொலைய வேண்டியதானே, எங்கே சொல்ல விட்டீங்க? வந்தீங்க, ஒரு அம்பெடுத்து விட்டீங்க, எல்லா தலையில் இருக்கிற கீழவில் விழுந்துச்சு. நேராக வந்து 3 பொண்ணையும் தூக்கி ஒரே வேட்டை தூக்குனீங்க, நீங்கள் இங்கே கொண்டாந்துட்டீங்க. எங்கே பேச விட்டீங்க? சரி நீ போ. பொண்ணு அங்கே போச்சு சால்வங்கிட்ட. ராஜா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னா, நான் உன்னை காதலிச்சது என்னமோ உண்மைதான், ஆனால் அடுத்தவன் கடத்திட்டு போன பொருளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ அவனுக்கு தான் சொந்தம்னா. கெஞ்சி பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. நேராக புறப்பட்டா. விசித்திரவீரன்கிட்ட வந்தான், என்னையும் நீ கல்யாணம் பண்ணிக்கானா, இன்னொருத்த லவ் பண்ண பொண்ணை கட்டிக்க மாட்டேன்ட்டான். திரும்பி பார்த்தா பீஷ்மன்னார், நீயாவது பண்ணிக்க அப்படின்னா. நான் வந்து இல்லற சுகம் பதவி சுகம் திறந்தவன், நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா. நேராக பீஷ்மருடைய குருநாதர் பரசுராமகிட்ட போனான். அம்பை அங்கே போய் உன் சிஷியன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னா. பரசுராமன் பீஷ்மர் வர சொன்னார். என்னப்பா பிரச்சனைனா? ஆமாங்க ஐயா, நான் பதவி சுகம் இல்லை சுகம் திறந்தவன் கல்யாணம் பண்ண முடியாதுன்னா. அப்போ நீ என் கூட சண்டை போட வேண்டியம்னா, உங்கள் விருப்பம் அதுனா அப்போ நான் என்ன சொல்ல முடியும் ஆரம்பிச்சுக்கணும். 2 பேரும் அம்பை மாறி மாறி விட்டானுங்க. கடைசி அம்பை பீஷ்மர் எடுத்தான். ஆகாயத்திலிருந்து குரல், குருநாதரை தோற்கடித்த பாவம் உனக்கு வேண்டாம். உடனே பணிவானா. நேராக வாத்தியார்கிட்ட போனான். காலை தொட்டு கும்பிட்டான். பீஷ்மா, உன்னை போல சிஷ்யன் உலகத்தில் யாருக்கு கிடைக்க மாட்டான் வாழ்த்தினான். திரும்பி பார்த்தாரு, அம்பை நின்றுச்சு. அம்மா மன்னிச்சுக்கம்மா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னாரு. அந்த பொண்ணு நேராக போய் முருக பெருமானை வேண்டுச்சு. ஒரு மாலை கிடச்சிது. அந்த மாலையை தூக்கிட்டு ஊர் ஊராக போய் இந்த மாலை யார் கழுத்தில் போட்டுக்கிறீங்களோ அவங்க பீஷ்மரை வெல்லலாம்னு சொன்னாங்க. பீஷ்மர் பேரை கேட்டோன்னே ஒருத்தனும் கிட்ட வரல, ஓடி போயிட்டாங்க. நேராக போனால் பாஞ்சால நாட்டில் அந்த கோட்டை வாசலில் அந்த மாலையை மாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை பண்ண பொண்ணு ஒரு 2-3 வருஷம் கழித்து பாஞ்சால நாட்டு துருபதனுக்கு மகளாக பிறக்கிறான்.